பிஸியான உமன் அண்ட் மென் ஆல்சோ நேரம் பார்த்தாலும் முழு நேரம் வேலை அவங்களுக்கு என்ன ஸ்கின் கேர் பண்ணுறது, ஸ்கின் கேர்லாம் எப்படி சார் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணணும். எப்படியும் ஏதாச்சும் போட்டு கழுவணும். அதுக்கு உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு ஒரு நல்ல ஃபேஸ் வாஷாக போட்டால் எவ்ரிடே மேட்டர்ஸ். ஒரு ஃபேஸ் வாஷ் சாதாரணமாக மூஞ்சிக்கு போகிற சோப்பையே செகண்டாக சோப்பே எடுத்து போடாமல் ஃபேஸுக்குன்னு தனியாக ஒரு ஃபேஸ் வாஷ் உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து அதை போட்டிங்கன்னா அதுவே ஒரு நல்ல டிஃபரன்ஸ் காட்டும். ஏன்னா அழுக்க டெய்லி அதை கிளியராக எடுத்துருது, அதனால் ஸ்கின் வளர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இது போக அடுத்து நம்ம ஸ்கின்னோட கன்சர்னுக்கு ஏற்ற மாதிரி நைட் ஒரு க்ரீம். படுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி மூஞ்சி கழுவிட்டீங்க, ஒரே நிமிஷம் இல்லை ஒரு 10 செகண்ட் தான் ஆகும். ஒரு க்ரீம் எடுக்கிறோம், தேய்க்கிறோம், தடவும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். அது மாதிரி ஏதாவது ஒரு நைட் க்ரீம், ஒரு ரெட்டினால் பேஸோ இல்லை அசிலிக் ஆசிட் பேஸோ இல்லை கிளைகோலிக் ஆசிட், ஏதோ ஒரு க்ரீம் உங்களோட கன்சர்னை பொறுத்து நைட் ஒரு க்ரீம். 2 முடிஞ்சதா சன்ஸ்க்ரீன் மட்டும்தான் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும், திரும்ப அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அது முடியாதுன்னு நினச்சிங்கன்னா ஃபிசிக்கல் சன் ப்ரொடெக்ஷன், வெளியில் போகும்போது ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒபேக் கிளாத் ஏதாவது போட்டிங்கனாலே அது சன்ஸ்க்ரீனாக அதை ஆக்ட் பண்ணிக்கும். ஸோ அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலை சுற்றுறவங்களுக்கு. இது போக ஓரல் சன்ஸ்க்ரீன் சில மாலிகுல்ஸ் இருக்குது, பீட்டா கரோட்டின், ஜிங்க், செலினியம் அதெல்லாம் இருக்குது, இல்லைனா ஓரல் குர்குமின் இருக்குது. இந்த மாதிரி மாலிகுல்லாம் ஓரல் சப்ளிமெண்ட்டாக ஓரல் சன்ஸ்க்ரீனாக எடுத்தோம் அப்படின்னா அதுவும் ஹெல்ப் பண்ணும்.